Hello viewers, welcome to Route to Success YouTube channel. Last classல example 3.5 and 3.6 பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல example 3.7 3.8 பார்க்கலாம். அதுல example 3.7 பாருங்க. So x by 2 minus 1 is equal to y by 6 plus 1 is equal to z by 7 plus 2 and y by 3 plus z by 2 is equal to 13. அதாவது ரெண்டு விதமான ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரிட்டு எனக்கு வந்து xy zோட வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இங்க எனக்கு வந்துட்டு மூணு விதமான ஒரு ஈக்குவேஷனை ஈக்குவல்ட்டுவா கொடுத்து இது தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்க போறேன்னா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஈக்குவல்ட்டா கன்சிடர் பண்ண போறேன். ஆல்ரெடி ஈக்குவல்ட்டு கொடுத்ததை இது ரெண்டையும் மட்டும் எடுத்துக்க போறேன். சரி, கன்சிடரிங் x by 2 minus 1 is equal to y by 6 plus 1. இந்த 2 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்ன கிடைக்கும்? x minus 2 divided by 2 ன்னு கிடைக்கும். இந்த 6 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா y plus 6 divided by 6 ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ இந்த 6 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன், 2 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்ன கிடைக்கும்? 6 into x 6x 6 into 2 12, அப்ப minus 12 ன்னு கிடைக்கும். இந்த 2 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 2y plus 12 ன்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த 2y இந்த சைடு வந்தா என்ன வரும்? 6x minus 2y is equal to minus 12 இந்த சைடு போச்சுனா plus 12. 12 plus 12 24. ஓகே, இத நம்ம 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாமா? divided by 2 பண்ணா என்ன கிடைக்கும்? 2 3s are 6ங்கறனால 3x minus 2 ஆல் டிவைட் பண்ணிட்டா y ன்னு கிடைக்கும். divided by 2 divided by 24 divided by 2 னா என்ன வரும்? 12 வரும். அப்போ 3x minus y is equal to 12ங்கிறது ஒரு ஈக்குவேஷனா வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ இது ரெண்டையும் கன்சிடர் பண்ண போறேன். கன்சிடரிங் y by x plus 1 is equal to z by 7 plus 2. ஓகேவா? இது ரெண்டையும் ஈக்குவல்ட்டா கன்சிடர் பண்ண போறேன். என்ன கிடைக்கும்? இப்போ 6 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன், 7 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன். இப்போ y plus 6 divided by 6 is equal to z plus 7 into 2 14 divided by 7. ஓகேவா? இப்போ 7 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன், 6 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 7 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்ன கிடைக்கும்? 7 into y 7y plus 7 6 are 42 is equal to 6 into z 6z plus 6 into 14 என்ன வரும்? 6 4s are 24, balance 2, 6 1s are 6 plus 2 என்ன வரும்? 84. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த 6z இந்த சைடு கொண்டு வந்துட்டு 42y இந்த சைடு கொண்டு போறேன். அப்ப 7y minus 6z is equal to 84 minus 42. 7y minus 6z is equal to 42 ன்னு கிடைக்கும். இது third equation. Sorry, second equation வச்சுக்கிறேன். இது first equation, இது second equation. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஈக்குவேஷனை இவங்க கொடுத்திருக்க givenல உள்ள third given நான் கன்சிடர் பண்ண போறேன். என்ன வரும்? y by 3 plus z by 2 is equal to 13. இதானே கொடுத்திருக்காங்க. இததான் நம்ம third-ஆ கன்சிடர் பண்ண போறேன். இப்போ இந்த 2y இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன், 3y இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன், 2 into y 2y plus 3 into z 3z divided by இது ரெண்டையும் தனியா மல்டிப்ளை பண்ணனும். 3 2s are 6 is equal to 13. ஓகேவா? 2y plus 3z, இந்த 6 வந்து இந்த சைடு போச்சுனா என்ன கிடைக்கும்? 6 3s are 18, balance 1, 6 1s are 6 plus 1 என்னது? 78. ஓகேவா? இது third equation. பாருங்க, third equationல 2y plus 3z இருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன்ல 7y minus 6z இருக்கு. அதாவது yz yz. அப்ப இது ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுவோமா? இங்க எனக்கு plus 3z இருக்கு, இங்க minus 6z இருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்னால z எலிமினேட் பண்ண முடியுமா? அப்ப third equation into 2 என்ன கிடைக்கும்? 2 2s are 4y plus 6z is equal to 2 8s are 16, balance 1, 2 7s are 14, 15 ன்னு கிடைக்கும். அதாவது 156. ஓகேவா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் implies என்ன வரும்? 7y minus 6z is equal to 42. நம்ம வந்துட்டு மைனஸ் பிளஸ் அதுவே இருக்கனால நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம பிளஸ் பண்ணாலே போதும். அப்போ பிளஸ் 6z மைனஸ் 6z கேன்சல் ஆயிடும். 4y plus 7y ஓட வேல்யூ என்ன? 11y is equal to 156 plus 42 ஓட வேல்யூ என்ன? 6 plus 2 8, 15 plus 4 என்னது? 19. அப்போ 198 ன்னு வரும். ஓகேவா? இது வந்து 11y is equal to 98. இப்போ y is equal to 198 divided by 11 ன்னு கிடைக்கும். இப்போ 11 1s are 11, balance 8 இங்க வரும். அப்ப 88 இருக்கனால 11 8s are 88. அப்போ y ஓட வேல்யூ என்ன? y ஓட வேல்யூ 18. இப்போ நம்ம y ஓட வேல்யூ கொண்டு போய் நம்ம third equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? ஏன்னா 2y plus 3z is equal to 78 ன்னு படிச்சோம்ல. இந்த y ஓட வேல்யூ போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 into 18 plus 3z is equal to 78. அப்போ 2
into 18 ஓட வேல்யூ என்ன 2 8s are 16 2 1s are 2 36 னு வரும் plus 3z is equal to 78 இப்போ plus 3z இந்த சைடு போச்சுனா minus 3z 3z is equal to 78 minus 36 3z is equal to 78 minus 36 வேல்யூ என்ன 8 ல 6 போச்சுனா 2 7 ல 3 போச்சுனா 4 அப்போ z is equal to 42 இங்க மல்டிப்ளைல இருக்கிற இந்த சைடு வந்துச்சுனா டிவைட்ல வந்துரும் டிவைடட் பை 3 வரும் 3 1s are இங்க 3 1s are 3 பேலன்ஸ் 1 12 னு வரும் 3 4s are 12 அப்ப z ஓட வேல்யூ என்ன z ஓட வேல்யூ 14 ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல செகண்ட் ஈக்குவேஷன் 7x minus 2z is equal to 42 அதுல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் z ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான் செகண்ட் ஈக்குவேஷன் என்னது implies 7x minus 2z z ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம் 14 is equal to 42 இது செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ 7x 2 into 14 ஓட வேல்யூ என்ன 28 is equal 7x minus 28 இந்த சைடு போச்சுனா plus 28 அப்போ 42 plus 28 னு வரும் அப்போ 7x is equal to 48 plus 28 வேல்யூ என்ன 70 x is equal 7x is equal to 70 அப்போ 7 ones are 17 சார் அப்போ x ஓட வேல்யூ என்ன x ஓட வேல்யூ 10 ஓகேவா x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ z ஓட வேல்யூ மூணு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு அவ்வளவுதான் இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா Example 3.8 பாருங்க solve 1 by 2x plus 1 by 4y minus 1 by 3z is equal to 1 by 4 1 by x equal to 1 by 3y 1 by x minus 1 by 5y plus 4 by z is equal to 2 by 15 அதாவது ஒரு மூணு ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ணுங்க x y z ஓட வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லிருக்காங்க நான் என்ன பண்ண போறேன்னா 1 by x p ன்னு எடுக்க போறேன் 1 by y q ன்னு எடுக்க போறேன் 1 by z r ன்னு எடுக்க போறேன் according to my comfortability அதாவது நான் ஒரு கம்ஃபர்ட்டபிள் காண்டி 1 by x வச்சே சால்வ் பண்ணோம்னா it will be difficult இல்லையா அப்ப நான் 1 by x நான் ஒரு இன்னொரு வேரியபிளா கன்சிடர் பண்ணி லாஸ்ட்ல நான் வந்து ஃபைனலா அதை சேஞ்ச் பண்ணிப்பேன் அப்ப 1 by x is equal to letங்கிற வேர்ட் ரொம்ப முக்கியம் let 1 by x is equal to p நான் ஏன் letங்கிற வேர்ட் இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா letனா நீங்க எடுத்துருக்கீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படிங்கறத நீங்க வந்துட்டு உங்களோட இன்னும் உங்க ஆன்சரை பார்க்க இன்னொருத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி உள்ள வேர்ட் தான் let ன்னு போட்டு 1 by x equal to p 1 by y is equal to q 1 by z is equal to r ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் गिवन எப்படி மாறும் 1 by x into 2 னா என்ன வரும் 1 by 2 into 1 by x அதானே 1 by 2x அப்போ 1 by x க்கு பதிலா p divided by 2 னு வந்துரும் ஏனா வந்துட்டு இப்போ 1 by 2x னா எப்படி எழுதுவோம் 1 by 2 into 1 by x இதானே அப்போ 1 by 2 அப்படியே தான் இருக்கும் 1 by x க்கு பதிலா நமக்கு என்ன வரும்னா 1 by 2 into p னு வரும் அப்போ 1 by 2 into p னா p by 2 ஓகேவா எப்படி p by 2 எழுதுனே புரிஞ்சுதா நிறைய பேருக்கு இது வந்து புரியாது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது சோ p by 2 plus அதே மாதிரி 1 by y க்கு பதிலா q divided by 4 plus minus 1 by z க்கு பதிலா r divided by 3 is equal to 1 by 4 ஓகேவா இப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிப்போமா இதனா 2 4 3 இது மூணுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் 12 வரும் எல்சிஎம்னா என்னன்னு சொல்லி யோசிக்காதீங்க இந்த 2 4 3 இப்படி எழுதிக்கோங்க அதாவது இந்த மூணு நம்பருக்கும் காமனா ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் வந்து இந்த மூணு டேபிள்லயே வரும் அப்படின்னு அர்த்தம் சரியா அப்போ இது வந்துட்டு இது மூணுமே எனக்கு வந்து தனித்தனியா வரும் பாருங்க இப்போ 2 டேபிள் எடுத்தோம்னா 2 1s are 2 2s are 3 வரும் அப்ப 2 3 ம் பிரைம் நம்பர்னால இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் 2 2s are 4 4 3s are 12 அப்ப 12ங்கறது நமக்கு எல்சிஎம் சரியா அப்ப 12 ல வந்து காமனா வச்சுக்கிட்டு 2 டேபிள்ல எப்ப 12 வரும் 2 6 ஆர் தான் 12 அப்போ இந்த 6 டினாமினேட்டர்லயே மல்டிப்ளை பண்ணனும் நியூமரேட்டர்லயே மல்டிப்ளை பண்ணனும் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணா 12 போட்டாச்சு நியூமரேட்டர் 6 மல்டிப்ளை பண்ணா 6p பிளஸ் இங்க fourth டேபிள்ல எப்ப 12 வரும் 4 3s are 12 4 3 டேபிள்ல அப்ப 3 ய நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன் 4 3s are 12 வந்துருச்சு அப்ப 3 ய மேல கொண்டு போனா 3q னு வரும் மைனஸ் 3 டேபிள்ல 12 எப்ப வரும் 3 4s are 12 அப்ப 4 ய டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணிட்டேன் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணா -4r is equal to 1 by 4 னு கிடைக்கும் இப்போ டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணலாம் 4 1s are 4 3s are இப்போ இது இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆகும் டிவைட்ல இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுனா மல்டிப்ளைல போகும் அப்ப 6p plus 3q minus 4r is equal to 3 இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்படி இருக்க ஒண்ண நான் இந்த மாதிரி கன்வர்ட் பண்ணிருக்கேன் இப்போ செகண்ட் given 1 by x is equal to 1 by 3y ன்னு இருக்கு சரியா 1 by x எப்படி எழுதுனா p ன்னு அப்போ p is equal to 1 by 3 அது அப்படியே இருக்கும் 1 by y க்கு பதிலா q divided by 3 அப்ப இத இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா அப்ப 3p is equal to q இது செகண்ட் ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் தேர்ட் given 1 by x க்கு பதிலா p minus 1 by 5 அப்படியே தான் இருக்கும் 1 by y க்கு பதிலா q divided by 5 plus
4 அப்படியே இருக்கும் 1 by z க்கு பதிலா r is equal to mixed fraction என்ன பண்ணிக்கலாம் நார்மல் ஃபிராக்ஷனா கன்வர்ட் பண்ணிக்கலாம் 15 into 2 ஓட வேல்யூ என்ன 15 2s are 30 இந்த 30 கூட 2 பிளஸ் பண்ணனும் 30 plus 2 என்னது 32 அப்ப 32 divided by 15 னு வரும் ஓகேவா இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாமா இந்த 5 டினாமினேட்டர் இங்க மட்டும் தான் 5 இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலயும் நம்ம வந்து ஹோல் டினாமினேட்டர் 5 ஆ போட்டுக்கலாம் அப்ப என்ன வரும் இந்த 5 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் 5 into p 5p minus denominatorல இங்க 5 இருக்கனால q மட்டும் தான் வரும் minus q plus 5 4s are 20 r is equal to 32 divided by 15 அப்போ 5 டேபிளால கேன்சல் பண்ணலாமா 5 1s are 5 3s are அப்போ 5p minus q plus 20r is equal to 32 divided by 3 இது third equation நான் என்ன பண்ண போறேன்னா இந்த first equationலயும் third equationலயும் இந்த second equation சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் அதாவது q க்கு பதிலா 3p போட போறேன் சரியா இங்க first equationல substitute 2 in 1 1 ல என்ன வரும் 6p plus 3 into q க்கு பதிலா என்ன வரும் 3p is equal to sorry minus 4r இருக்கும் minus 4r is equal to 3 okay first equation உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 6p 3 into 3 9 9p minus 4r is equal to 3 6p plus 9p ஓட வேல்யூ என்ன 15p minus 4r is equal to 3 இது fourth equation next இந்த second equation கொண்டு போய் third equationல இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் substitute 2 in 3 second equation நான் third equationல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் பாருங்க third equationல என்ன வரும் 5p minus q க்கு பதிலா எனக்கு என்ன வரும் q க்கு பதிலா 3p அப்ப minus 3p plus 20r is equal to 32 divided by 3 சரியா 5p minus 3p ஓட வேல்யூ என்ன 2p plus 20r is equal to 32 divided by 3 இப்போ நான் வந்து இந்த ஈக்குவேஷனை 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாமா 2 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் இத 2 ஆல டிவைட் பண்ணா p plus 10r is equal to இத 2 ஆல டிவைட் பண்ணோம்னா 16 divided by 3 னு கிடைக்கும் இந்த 3 அந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 3p plus 30r is equal to 16 னு கிடைக்கும் சரியா இப்போ நல்லா கவனிங்க இங்க எனக்கு 3p இருக்கு இங்க 15p இருக்கு அப்போ இந்த ஈக்குவேஷன் கூட நான் வந்துட்டு 5 மல்டிப்ளை பண்ணா இங்க 15 ஆயிடுமா அப்ப இந்த ஈக்குவேஷனை வந்துட்டு 5th ஈக்குவேஷனா வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணப் போறேன் 5th ஈக்குவேஷன் கூட 5 மல்டிப்ளை பண்ணப் போறேன் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 15p plus இத மல்டிப்ளை பண்ணா plus 150r is equal to 5 6 are 30 balance 3 5 1s are 5 18 கிடைக்கும் சரியா இப்போ நான் என்ன பண்ணப் போறேன் இந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுத போறேன் so fourth equation implies 15p minus 4r is equal to 3 னு கிடைக்கும் ஓகே மைனஸ் மாத்திக்கலாம் மைனஸ் பிளஸ் மைனஸ் வரும் 15p கேன்சல் ஆகி 150r plus 4r ஓட வேல்யூ 154r is equal to 77 னு கிடைக்கும் அப்ப r is equal to 77 divided by 154 னு கிடைக்கும் அப்ப 77 1s are 77 2s are r ஓட வேல்யூ என்ன r ஓட வேல்யூ 1/2 ஓகே r ஓட வேல்யூ கிடைச்சு போச்சு இப்போ இந்த r ஓட வேல்யூவை கொண்டு வந்து நம்ம fourth equation 15p minus 4r இருக்குல இங்க கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் 15p minus 4 into r ஓட வேல்யூ 1/2 is equal to 3 அப்ப 2 1s are 2 2s are அப்ப 15p minus 2 இந்த சைடு போச்சுனா plus 2 அப்ப 3 plus 2 ஓட வேல்யூ என்ன 5 5 1s are 5 3s are அப்ப மல்டிப்ளை இருக்கிற 3 இந்த சைடு போச்சுனா டிவைட் வந்துரும் அப்ப p ஓட வேல்யூ என்ன p ஓட வேல்யூ 1/3 இந்த 1/3 ஐ கொண்டு போய் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தோம்ல q is equal to 3p னு அதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா q is equal to 3p னு இருந்துச்சு p க்கு பதிலா 1/3 அப்ப q ஓட வேல்யூ என்ன வரும் இந்த 3 ம் 3 கேன்சல் ஆகி 1 னு கிடைக்கும் q வேல்யூ p வேல்யூ r வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஆக்சுவலா p q r னு நம்ம எதை எடுத்தோம் 1/x 1/y 1/z தானே அப்ப p is equal to 1/x q is equal to 1/y r is equal to 1/z கரெக்ட்டா p ஓட வேல்யூ என்ன p ஓட வேல்யூ 1/3 1/3 is equal to 1/x q ஓட வேல்யூ 1 is equal to 1/y கமா r ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம் r ஓட வேல்யூ 1/2 1/2 is equal to 1/z இப்போ இது எல்லாத்தையும் ரெசிப்ரோக்கலா மாத்திக்கலாமா 1/3 ரெசிப்ரோக்கல் பண்ணா 3 1/x ரெசிப்ரோக்கல் பண்ணா x அப்ப x ஓட வேல்யூ 3 நெக்ஸ்ட் இத ரெசிப்ரோக்கல் பண்ணா 1 தான் 1/y ரெசிப்ரோக்கல் பண்ணா y இப்போ y ஓட வேல்யூ 1
இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2, இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் z. அப்போ z ஓட வேல்யூ என்ன? z ஓட வேல்யூ 2. ஓகேவா? x வேல்யூ y வேல்யூ z வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? இந்த சம் எப்படி போட்டோம் புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான வீடியோவில் எக்ஸாம்பிள் 3.7 அண்ட் 3.8 பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் உள்ள எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.